செய்வான். தேவனுடைய கட்டளைகளை எல்லாம் செய்து முடிப்பான். மாத்திரமல்ல, மனிதர்களே, சகோதரர்களே, அதாவது எல்லா மனிதர்களைப் போல் அவன் இருக்க மாட்டான். வித்தியாசமா இருப்பான். வாழ்க்கையில வித்தியாசம், பேச்சிலே வித்தியாசம், நடையிலே வித்தியாசம், உடையிலே வித்தியாசம். இதைத்தான் தொடர்ந்து யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல இரட்சகர் சொன்ன வார்த்தை. யோவான் 3:18 அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படுவதில்லை. இந்த வார்த்தையை நான் படிக்கிறேன், கேளுங்கள். தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தினாலே விசுவாசம் உள்ளாதவனாய் இராதபடியினாலே அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. இங்க கூட இந்த வார்த்தை வருது, தேவனுடைய குமாரனுடைய நாமத்தினாலே. அங்கே 2 எதிர்மறையான வார்த்தைகள். ஒன்று, விசுவாசிக்காதவன் ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்படுகிறான். விசுவாசிக்கிறவன் ஆக்கினை தீர்ப்புக்கு வெளிப்படுத்தப்படுகிறான். இதுதான் ஆண்டவர் சொன்ன வார்த்தை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையே, தேவனுடைய குமாரன் விசுவாசிக்கிறவன் சிலுவை சுமப்பான், வார்த்தைக்கு கீழ்ப்படிவான், கர்த்தருடைய வார்த்தையை பேசுவான். இதைத்தான் அவன் சொன்னார். அது மாத்திரமல்ல, அவனுடைய வாழ்க்கையில ஒரு ஜெலஸ் ஃபார் காட், தேவனை விசுவாசிக்கிற வாழ்க்கையில ஒரு வைராக்கியம் இருக்கும். தேவனுக்காக வாழ வேண்டும், தேவனுக்காக ஜீவிக்க வேண்டும் என்கிற மகா பெரிய ஒரு வைராக்கியம். மாத்திரமல்ல, அவன் வாழ்க்கையில ஒரு ஆத்துமாக்களை குறித்த ஒரு பாரம், பேஷன் ஃபார் சோல். இதைத்தான் அவர் கேட்டார், நீ என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறாயா? உன்னுடைய கருப்பொருள் ஜெலஸ் ஃபார் காட், தேவனுக்காக வைராக்கியம், தேவனுக்காக ஒரு பாரம், தேவனுக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அது மாத்திரமல்ல அன்பானவர்களே, அவன் விசுவாசிக்கிற வாழ்க்கையில் வேதம் சொல்லுகிறது, அவன் நாள்தோறும் வசனத்திலே வளருவான், வசனத்திலே வளருவான், நிச்சயத்தோடு வாழ்வான், தொடர்ந்து ஓடுவான். அது மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது அவன் வாழ்க்கை ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை. இதை நான் ஆங்கிலத்திலும் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். அவனுடைய வாழ்க்கையானது ஒரு வெற்றிகரமாக, அதாவது he deny himself, தன்னைத்தான் வெறுப்பான், கம் அவுட் ஆஃப் த வேர்ல்ட், உலகத்திலிருந்து வெளியே, உலகத்தை வேறுபட்டு வாழ்வான். ஃபேஷன் ஃபார் சோல்ஸ், ஆத்துமாக்களை குறித்த ஒரு பாரம், லவ் ஃபார் த சர்ச், லவ் ஃபார் த வேர்ட், வசனத்தின் மேலே வாஞ்சை, சபையின் மேலே வாஞ்சை. இன்னைக்கு மக்களுக்கு அது இல்லையே. வசனத்துல வாஞ்சை இல்லை, சபையின் மேலும் வாஞ்சை இல்லை. தொடர்ந்து அது மட்டுமல்ல, திருமறை சொல்லுகிறது அவனுடைய வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும், பேச்சில வித்தியாசம். என்னை கேட்டுக்கொண்ட அன்பு பிள்ளையே, எப்படி ஒரு உள்ளங்கை மேகம் ஒரு பெரிய மழையை உண்டு பண்ணுகிறதோ, ஒரு சின்ன விசுவாசம் வாழ்க்கையிலே இப்ப நான் சொன்னது போல உங்களை உயர்த்தும், உங்களை தேவ ராஜ்யத்திலே உங்களை